ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிவராகி சோல் பியூரிட்டி, சிவராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக, மகாவராகி டிவியின் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அப்பா எத்தனை இல்லை தடைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏறுகின்ற ஏற்றத்தை ஏற்றி விடையா தூக்கி விடையான்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு ஏறும்போது அப்படி சபரிமலை ஐயப்பன் நம்மளை ஏற்றி விடுவார். அதே மாதிரி வராகி அம்மா ஏற்றி விடுறாங்க. அவ்வளோக்கு அவ்வளோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுதான் அந்த வலிமை நமக்கு தேவை. வலிமை வராகி எங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் பாருவார். அந்த சக்தி தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நினச்சி பாருங்கள், திருப்பியும் மகாவராகி டிவி சேனலை ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி 8ன்ற ஒரு கன்சர்னுக்கு அதை கண்டினியூ பண்ணி 85,000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேர் மில்லியன் கணக்கு வியூவர்ஷிப்லலாம் சில சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு, ஒரு முறையோடு திரும்பி எடுத்து. ஆனால் நம்மளுடைய சேனல் மகாவராகி டிவியை மட்டும் அவங்க திருப்பி குறி வைக்கிறது காரணம் என்னென்னா, உண்மையுடைய தன்மை, அந்த இந்துத்துவாவுடைய அந்த முக்கியத்துவம், இங்கே தெய்வம் பிரசன்னமாகின்ற ஒரு தன்மை. நான் உங்களோட நேரலையில் அஸ்ட்ரோமன் தேர்டைன்னு என்னோட இன்னொரு சேனல் இருக்குது. இன்னும் அடுத்த நேரலையில் தொடர்ந்து வந்துட்டே இருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நேரலையில் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த தெய்வ சக்தி தெரியும். யாருக்கு வாக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு அந்த தெய்வத்தோட சக்தி தெரியறத பதிவு செய்வாங்க. உண்மை எங்கே இருக்கோ அங்கே தான் உயர்வு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உண்மையும் உயர்வையும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பொய்மையும் அந்த குற்றங்களும் பலரால் செய்யப்படும். அப்படிதான் மகாவராகி டிவியில் இருக்கின்ற அந்த உத்தமமான அந்த உன்னதமான ஒரு கருத்து, வராகி அம்மாவுடைய அதீதிய தன்மையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த உண்மையை வெளிப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மகாவராகி சேனலை ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம். எங்களுக்கு கூகுள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது, யூடியூப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே தெய்வ சக்தி வீழ்ச்சியே அடையாது. விழற மாதிரி இருக்கும். கோயில் எத்தனையோ கோயிலில் கூட கட்டு போட்டு மூடி வைக்கிறாங்க. பல கோயில்கள் புராதன கோயிலையே கட்ட உடைக்கிறாங்க. ஆனால் அது திருப்பி அந்த தெய்வ சக்தி யார் ரூபமான எழுத வருவாங்க. அது இந்த ஒரு கதை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஊட்டித்தான் அப்படின்னு. இன்றைக்கும் தெற்கு மாவட்டங்களில் அந்த ஒரு பழங்கதைகள் அந்த ஊரில் இருக்குது. அம்மன் உலா போக ஆரம்பிச்சிருக்காங்க. உலா போக வரும்போது எல்லையில் இருக்க அந்த பிடாரி உள்ளே வந்திருக்கு. நான் வாசல உட்காரேன். அம்பாள் என்றைக்குமே கருணை நிறைந்தவள். அம்மன் தாய் கருணாம்பிகை. அதான் நான் உலா போயிட்டு வரேன், நீ இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அம்மா உள்ள எல்லையை சுற்றி விட்டு இரவு வரும்பொழுது பார்த்தா அப்படின்னா அம்மனுக்கு இடம் இல்லை. அந்த பிடாரி என்ன பண்ணிடுது, அம்மன் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கருவறை பீடத்தில் போய் உட்காந்து எடுத்த. இதை தான் ஒண்டவிந்த பிடாரி ஊர் பிடாரி ஓட்டி தான். அதுக்கப்புறம் அம்மன் தெய்வ சக்தியாக இருந்து யாரோ ஒரு மனித ரூபத்துக்குள்ளே புகுந்து கால நேரம் அறிந்து அந்த அம்மாவை ஓட்டுறாங்க, அந்த உள்ள வந்த பிடாரி ஓட்டுறாங்க. இதை தான் திருவள்ளுவர் வாக்கு கொடுக்குறார். இடனறிந்து காலம் அறிந்து செய்யும் வகையால் செயல் என்று சொல்லுவாங்க. அந்த ஒரு தன்மை தான் தெய்வம் கூட நமக்கு அப்படி தான் செய்யும். இடனறிந்து காலம் அறிந்து செய்யும் வகையால் செயல். நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், நல்ல வேதனைகள் நம்மளை சூழும், கோள்கள் ரீதியாக பல கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை தொடர்ந்து வரும். ஆனாலும் தெய்வத்துக்கு தெரியும் எப்போ எந்த நிமிஷத்தில் எந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றணும். அது வரைக்கும் நம்ம அந்த கஷ்டத்தை பொறுமையுடன் தாங்கி கொள்ள வேண்டும். அந்த பொறுமையில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஆதிசங்கரர் பாடின உடனே கனகதார சோஸ்திரம் சொன்ன உடனே தங்க நெல்லிக்காவாக விழுந்தெடுத்துன்னு. அதே மாதிரி நம்ம யார் பூஜை பண்ணாலும் உடனே சுவாமி வரம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எங்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயத்தக்க விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். நிறைய மக்களுக்கு அது தெரியும். ஆனால் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொலைபேசியிலே அம்மா உங்களுக்கு இந்த சக்தி இருக்குல்ல, உங்களோட பேசும்போது எங்களுக்கு இந்த மாற்றம் நடந்ததில்லை, எங்களுக்கு இதை தீர்த்து வைங்க அப்படின்னு ரொம்ப கமாண்டிங்காக சொல்லுவாங்க. கர்மா ஒரே செகண்ட் தொடச்சி விட்டுடணும் அப்படின்னு. அது தெய்வமும் ஒரு செகண்ட் இலகின மனப்பான்மை. அப்படியே உடம்புல சாமி அப்படியே சரி பண்ணி விட்டுரும். ஆனால் அதே மாதிரி எப்போதுமே நடக்கும்னே சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நம்ம ஆதிசங்கர மாதிரி கேட்டதை கொடுக்குற அளவுக்கு நம்ம அவங்க இறைசக்தியோடய கலந்துருக்காங்களா. நான் 24 மணி நேரம் தெய்வ சிந்தனையோடு இருப்பேன், 24 மணி நேரம் தெய்வ சக்தியோடு இருப்பேன், 24 மணி நேரம் ஒரு தவறு பண்ணாமல் இருப்பேன், மனதாலும் சொல்லாலும் செயலாலும் அப்படியே உண்மையாகவே இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் என்
பக்கத்தில் தெய்வம் இருக்கிறத உணர்ந்துட்டே இருப்பேன். எந்த மதத்தோட சேர்ந்தாலும் அந்த மதத்தோட ஒரு தெய்வத்தை மதிப்பாங்க. நிந்தனைன்றது எனக்கு கிடையாது, என்றைக்குமே தெய்வ நிந்தனைன்றது கிடையாது. அந்த மாதிரி 24 மணி நேரம் நினச்சிட்டே இருந்தால் தெய்வம் வரும். அதனால தான் நான் சொல்வேன், வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும்ன்றத தொல்காப்பியர் பொருள் இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு லக்ஷ்மியால் சாதிக்க முடிகிற அத்தனை விஷயங்களுமே ஒவ்வொருத்தரால் சாதிக்க முடியும். இது ஆஸ்ட்ரோமன் தேடைன்ற ஒரு நேரலையில் பார்த்தாலே தெரியும். எனக்கு சுவாமி வரும்போது எனக்கு உடம்பு மெய்சிலுக்கும் போது எதிரில் இருக்கவங்களுக்கும் கேள்வி நேயர்களுக்கு இருக்கிற உடல்லையும் மெய்சிலுக்கும். அது அவங்க அந்த கமெண்ட்ஸ்லேயே லைவில் பதிவுபடுவாங்க. அது எல்லாராலையும் முடியும். சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன் சமயபுரத்தார் அருளான்றது நான் 2016 வெளி உலகத்துக்கு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு தட்சணையோ காணிக்கையோ ஒன்றுமே கிடையாது. உண்மை, பக்தி, நம்பிக்கை. நான் சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை. நான் வணங்குற கடவுள் எனக்கு சத்தியசீரி சமயபுரத்தா, அது மேலே இருக்க நம்பிக்கை. அதே மாதிரி தான் அந்த மாதர்கள் சப்த கன்னியர்கள் சேர்ந்தது தான் அந்த சமயபுரத்தான்ற ஆதி பராசக்தி மகமாயி ஆதிசக்தி அன்னைக்கிட்டேருந்து பிரியிற சக்தி தான். திருப்பி அந்த அத்தனை சக்தி சேர்ந்து கொண்டு தான் மகாமாரியாக இருக்காங்க. அப்போ யாருமே இழைச்சவங்க கிடையாது. ஒவ்வொரு சக்தியினோட உயர்ந்த விதம். அதனால தான் அத்தனை கோயில்களும் அத்தனை வழிபாடாக நான் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தெய்வ சக்தி ஒரு எல்லையை நம்ம முடக்கினானா இன்னொரு தெய்வ சக்தி நம்மளை காப்பாற்றும். அந்த சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு துணை வேணும்ல, அதுதான் வராகியம்மா, வலிமை வராகி. நான் பல பேருக்கு அதை தான் சொல்வேன். 2015 பார்த்தீங்கன்னா உலகத்தில் வராகி அம்மாவுடைய அந்த எழுச்சின்றது மிகப்பெரியது. நீங்கள் பாருங்கள், என்னோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். அங்கே பல்லு வராகி அம்மா கோயில் இருக்க கூட்டத்தை பாருங்கள். இன்னைக்கு அங்கே வருகின்ற பக்தர்கள் கூட்டத்துடைய நெரிசலை பாருங்கள். அதுதான் நான் சமயபுரத்தை கிட்ட வேண்டினேன். என்னை நாடி வரும் மக்கள் செய்வனையில் பில்லி சுண்ணியம் பாதிக்கப்படும் போது காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒரு சக்தி பிரபஞ்சத்தில் குடும்பா தாயேன்னு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வராகி உபாசகர்கள் இருக்காங்க, எத்தனையோ யாகங்கள் இருக்கு. ஆனால் 2015, 16, 17 பாருங்க, அது எழுச்சி அலையா இருந்தது. ஏன்னா கண்ணார கண்டது. அதனால தான் எந்த சேனல்ல இல்லாத அதிசய பதிவுகள் எல்லாம் மகாவராகி டிவியில் இருக்கும். தெய்வங்கள் நிதர்சனமான விஷயங்கள் எல்லாம் மகாவராகி சேனல் இருக்கும். ஒவ்வொருத்தர்களும் அந்த வலிமை வராகின்றதை உணருவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த சக்தியை உணருவாங்க. ஒரு தெய்வம் இல்லை, பல தெய்வங்கள் வருகின்ற சக்தி இந்த மகாவராகி டிவியில் தான் இருக்கு. அதனால தான் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் புடம் போட்ட தங்கம் போல தான் நாம் எழுந்து மின்னி வரோம். எதற்காக என்று சொன்னால் உண்மை இருக்கு. உண்மையை உயர்த்தி கொண்டே தான் போக முடியுமே தவிர பின்தள்ள நமக்கு ஒரு எழுச்சி வரும். நான் தான் சொல்வேன், ஃபினிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. என்ன எல்லாருமே நெருப்புல போட்டு உள்ளே போட்டோன்னா திருப்பி எழுந்து வந்துடுறீங்க. எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எழுந்து வருங்க. சிறு வயசுல இருந்தே படிக்கிற காலத்தில் எத்தனை தடைகள். 8 வருஷம் PhD படிக்கும்போது, அதுவும் ஜோசியத்தை மையமாக கொண்டு படிக்கும்போது உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு விஷயங்கள்ல அதுக்கான எடுத்துக்காட்டுகள் நூலே இல்லாத போது அதுலேருந்து எழுந்து வரும்போது எத்தனை இடர்பாடுகள், எத்தனை கஷ்டங்கள். ஒவ்வொரு மக்களையும் அவங்களோட கெட்ட சக்தி உலகம் முழுக்க இருக்கவங்க பல பேரை காப்பாற்றும் போது எத்தனை வாட்டி மீண்டு வெளில வரும். ஃபினிக்ஸ் பறவை நெருப்புல போட்டால் கூட எழுந்து வரும். ஏன் அப்படின்னா அதுக்கான சக்தி என்னன்னா, அன்னப்பறவை மாதிரி நான் நல்லது மட்டும்தான் எடுப்பேன். சக்தமில் த்ரோ த வாட்டர்ன மாதிரி அன்னப்பறவை பாலை மட்டும்தான் உறிஞ்சி குடிக்குமா, தண்ணியை விட்டுருமா. அதே மாதிரி தான் எல்லாருடைய நல்லதை மட்டும் தரும். எனக்கு செய்வினை செஞ்சவங்களும் என் முன்னாடி இருந்தா கூட அவங்க என்னை பார்த்து சிரிக்கும் போது அவங்களோட புண்ணையை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் தவிர அவங்க பின்னாடி செய்ததை நினைக்க மாட்டேன். அந்த ஒன்று குணம்தான் என்னை இன்னைக்கும் நல்லவளாக மாட்டுவது மட்டுமல்ல, அந்த தெய்வ சக்தி என் பின்னாடி தக்க வைத்து கொண்டே இருக்கிறது. எந்த போராட்டத்தையும் என்னை நினைக்கும் போது அந்த தெய்வ சக்தியை கொடுக்கறது. அதுதான் பெண்கள் எல்லோருமே வலிமை வராகி ஆக இருக்க வேண்டும். அன்றைக்கு பாரதியார் எழுச்சியுடன் இருந்தார். முட்டாசு கவி ஒரு எழுச்சி கவியாக இருந்தார். மீசையை முறுக்கி கொண்டு பாரதியார் எங்க காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்றாரு. துள்ளி வருகிறது வேல் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு எழுச்சி கொடுத்தது காரணம் என்னன்னா, அந்த ஆதிபராசக்தி அந்த காளியோடைய மேல வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அதே மாதிரிதான் வராகியம்மா மேல இருக்கின்ற அந்த வலிமை. அந்த அம்மா நமக்கு வலிமையை கொடுப்பாங்க. மகாவராகி டிவியை பார்த்துட்டே இருங்க. தொடர்ச்சியா நீங்க நிறைய இருக்கு, அதிசயத்தக்க பதிவுகள்லாம் இருக்கு. அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. நானே வராகியா தெரிஞ்சிருக்கேன்னே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அதிசயங்கள் வராகியம்மா நடத்துவாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நடத்தும். அதெல்லாம் ரொம்ப அதிசயங்க. இன்னைக்கு குரு பயிற்சியாக போகிறது 14/5/2025.
ஒரு குருவால் தான் தெய்வத்தை காட்ட முடியும்னு சொல்லுவாங்க. நான் பலமுறை எல்லாருக்குமே அந்த தெய்வ சக்தியை காமிச்சிருக்கேன். எல்லாரோட வீட்டில் அவங்களுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. வெறும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மூலமாக, வராகி ஆத்ம தூய்மை பீடத்தின் மூலமாக இந்த காணொளி தான் எங்களுக்கு தூய்மை பீடமே. இந்த வராகி அம்மா தூய்மை பீடம் இந்த மகாவராகி சேனலை தான் பார்த்துருக்காங்க. என்னோட வார்த்தைகளும் என் முகத்தையும் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. என்னோட அந்த சொற்களை மட்டும் நம்பி எத்தனையோ பேருடைய இல்லத்தில் வந்து விளக்கில் வராகி அம்மா காட்சி அளிச்சிருக்காங்க. என் வீட்டில் விளக்கில் வராகியம்மா முகம் வந்த மாதிரி யாருக்கும் வந்ததில்லை. உலகத்தை இன்னி வரைக்கும் யாரோடைய வீட்லேயும் வராகியம்மா முகமாக மாறியது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை இன்னும் சிறப்புத்தன்மையோடு இன்னும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பலருக்கு அந்த விளக்கில் ஜோதி உருவத்தில் என் வீட்டில் வராகியம்மா எப்படி ஜோதி சுரூபமாக காட்சி அளிக்கிறாங்களோ அதே மாதிரி பலருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வராகியம்மா விக்கிரகத்தில் பால் குடிக்கிறது, பனங்கு குடிக்கிறது, மாதுளம்பழி ஜூஸ் குடிக்கிறது, மஞ்சள் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவ்வளோ ஒரு மிரக்கல்ஸ், அவ்வளோ ஒரு அதிசயத்தை நடத்தியிருக்காங்க. உலகம் முழுக்க நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டி மூலமாக இந்த மகா வராகி டிவி சேனலை பார்த்தாலே போதுங்க, உங்களுக்கு அந்த வராகி அம்மாவுடைய தெய்வ சக்தி வந்து தெரியும். இது தினமும் நடக்கிற அதிசய பறவை தான். என்றைக்கு தொல்லை நமக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் துன்பமானது மறந்து போகும், துன்பமானது ஓடி போகும் என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த வராகி அம்மா வந்தால் நடக்கும். அல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் அத்தனை கர்ம வினத்தையும் எடுக்கிறவங்க தான் வராகி அம்மா. ஏன் அப்படின்னா அந்த வராகி அம்மா நமக்கு கொடுக்கறது கான்ஃபிடென்ஸ், நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை. என் உடம்புல இருக்கிற பேய் பிசாசம் என்கிட்ட வந்தால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அது நிற்காது. மிஞ்சி நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆடாத பேயும் ஆட்டி வைப்பேன், ஓடாத பேயும் ஓட்டி வைப்பேன். எப்பேற்பட்ட செய்வேனை ஏவலை கூட என்னால் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு தன்னம்பிக்கை வேணும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளை விட்டு அது போயிடுச்சுன்றது நினைக்கணும். அந்த அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. எல்லாம் எப்படி வருது? அந்த வலிமை, தன்னம்பிக்கை. நம்மளே தெய்வ சக்தியாக மாறணும். ஒவ்வொரு பெண்ணையும் ஏன் மதிக்க சொல்கிறாங்க? பெண்மையை மதிப்போமா, கூத்திடுவோமாடா, பெண்மையை உயர்த்தி போற்றுவோமாடான்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அப்படி துடிச்சார். எதுக்கு? அவர் ஒவ்வொரு பெண்ணையும் பெண் சக்தியை பார்க்குறார். எங்கள் அப்பா ஒரு பெண்ணை கூட ஒரு இப்படி கூட தவறான பார்க்க மாட்டார், வாடி பொடின்னு பேச மாட்டார், வாமா பொம்மன் பேச மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் சொல்வார் ஒவ்வொரு பெண்ணும் தெய்வ சக்திக்கு சமானமானவள் சொல்வார். ஒரு பெண்ணை பார்க்கும்போதே நீ தெய்வ சுரூபமாக தான் நீ பார்க்கணும், அந்த தெய்வ சக்தியாக நீ பார்க்கணும். அந்த தாயையும் தாரத்தையும் தவிர, ஏன்னா அவங்களே தாயே வந்து தெய்வ சக்தி தான். அந்த தாரன்ற ஒரு ஆஸ்பெக்டை தவிர, அதுவும் அந்த ஒரு குடும்பன்றதை தவிர மற்றபடி அந்த தாயை ஒவ்வொரு பெண்ணையும் பெண் சக்தியா பாரு, உன் வாழ்க்கையில வந்து தோல்வியே வராதுன்னு சொல்வார் எங்க அப்பா. எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து தெய்வ சக்தி உள்ளவங்களாக பார்க்குறாங்களோ அந்த பெண் பேயாக இருந்தாலும் நம்மளை கொடூரமாக நடத்தினா நம்ம பார்க்கின்ற பார்வை, நம்ம கொடுக்குற அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த ஆற்றலே அவங்கள வந்து கெட்டவங்களையும் நல்லவங்களாக மாற்றுன்னு சொல்வார் அப்பா. அந்த மாதிரி தான், அதுதான் பாரதியார் நமக்கு சொல்வார். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா. ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம வந்து நம்மனா தெய்வ சக்தி பொருந்தவங்கன்னா நினைக்கணும். நம்ம தான் வந்து தன்னம்பிக்கை, நம்ம தான் வலிமை, உந்து சக்தி. ஒரு நெம்புகோள், ஒரு குடும்பம் நடத்துவதற்கு ஆண் திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு ஊரா கடந்து சுற்றிட்டு வந்தா கூட, அவங்க எந்த வழியில போய் எத்தனையோ பிரச்சனைகளை சம்பாதிச்சா கூட, ஒரு ஆண் வெளில போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. எந்த பெண்ணை வேணா மயக்குவா, எந்த கெட்ட சக்திக்குள்ள வேணா போவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது நம்ம இருக்கு. ஆனா இப்ப வர பெண்கள் எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க, எல்லா கெட்டதையும் கத்துக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, பெண் நம்மளுடைய தெய்வ சக்தியை இழந்துடும், பெண் நம்மளுடைய தன்னம்பிக்கை இழந்துடும். பெண்மைக்குன்னு ஒரு பெரிய வலிமை இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்றதை நம்ம உணரவே இல்லை. அதனால்தான் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களும் சரி பெண் சக்தி உள்ள அந்த 51 பீடங்களும் பெண் சக்தி உள்ளதுதான். 20 அந்த காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை நீர் நிலை, ஓடைகள், ஆறுகள் எல்லாமே வந்து பெண் சக்தியுடைய அம்சமாக தான் இருக்குது. கடல் மாதான்றது தான் சொல்லி வழிபடுறோம். கடல் மாதா வந்து அத்தனை கெட்ட சக்தியை ஓட்டுறவங்க. அதுதான் இந்தியா புனித பூமி, புண்ணிய பூமிக்கு காரணம் என்னன்னா அத்தனை நதிகளும் பெண் தெய்வமாக இருக்கு. காவிரி தெய்வம் ஒரு சக்தி தான், யமுனா நதி ஒரு சக்தி தான், யமதர்மன் ராஜாவுடைய மகள் தான் யமுனை. அப்போ ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சக்தியும் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கு. கங்கை ஆகாச கங்கையா வந்து இன்னைக்கு நம்ம பிரவாகமா ஓடுறது தான். இதுதான் ஒரு
தன்மை. அந்த பெண்மை வந்து வாழ்க வென்று கூத்திட வேண்டுமா? நம்ம உடம்புல பெண்மை வந்து இறைசக்தி இருக்கிறதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஃபெமினிசம்ன்ற பேரில் ஆணுக்கு நிகரான தன்மைன்றதுல அந்த போதைக்கு அடிமையாகிறதுலேருந்து அந்த நல் ஒழுக்கத்துலேருந்து எல்லாத்தையும் மாறி விடுகிறார்கள். கோவலன் வந்து மாதவி 2 தெரு தள்ளி தான் பரத்தேரு தெருவிலேருந்து வராங்க. இத்தனை வருஷம் பொறுத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து நிற்கிறாங்க. உனக்கு என் மேலே கோவம் வரலைன்னா நீங்கள் போற்றா ஒழுக்கம் புரிந்துன்ற ஒரே வார்த்தையிலேயே சொல்லடியில் அடிச்சிடுறாங்க கண்ணகி. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு. அந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்ன்றது வந்து இன்னைக்கு பெண்களும் அதை செய்கிறாங்க. நம்ம ஒரு சக்தியினுடைய அம்சம் இல்லை. ஆனால் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் சொன்னாங்க. ஆனால் கண்ணகி அந்த போற்றா ஒழுக்கம் புரியவே, அதுவும் சின்ன பொண்ணு அந்த நேரத்தில், இள வயதிலே அந்த காலத்தில் திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் போற்றா ஒழுக்கம் புரியாமல் இருந்ததுனால தான் கண்ணகி கணவனை பிரிந்து இருந்தும் போற்றா ஒழுக்கம் புரியாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கும் கண்ணகியோட கோயிலில் கூட்டம் நெரிசல் தாங்க முடியலை. அந்த கண்ணகி இன்னைக்கு தெய்வ சக்தி பொருந்தியவளா காட்சியளிக்கின்றா. அந்த அவ்வளோ பெரிய சக்தியா அந்த மதுரையுடைய அந்த அரசனுடைய பாண்டிய மன்னனுடைய செங்கோலையும் ஒடிக்கின்றாள் வார்த்தையாலேயே, கண் பார்வையாலேயே. அந்த அரியணையே தீயாக எரிகின்றது, அந்த மதுரையை பற்றி எரிகின்றது. காரணம் என்ன? மதுராதேவியே கலங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு பத்தினி தெய்வம். ஏன் என்று சொன்னால் கண்ணகி போற்றா ஒழுக்கம் புரியவில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போற்றா ஒழுக்கம் புரியுறாங்க. சொல்லிலிருந்து ஆரம்பிச்சு, செயல்லேருந்து ஆரம்பிச்சு, நடையுடை பாவனையிலேருந்து ஆரம்பிச்சு, ஆடை அலங்காரங்கள்லேருந்து ஆரம்பிச்சு, ஆணுக்கு நிகர் என்று சொல்லி போட்டி கொண்டு போற்றா ஒழுக்கம் புரியும் போது பெண்மை வாழ்கவென்று கூத்திரவோட பாரதியார் சொன்ன பெண்மை நம்ம இந்த காலத்தை பார்க்கவே முடியல. அந்த பெண்மை காணாமல் போய்விடுகின்றது. ஏன் என்று சொன்னால் பெண் சக்தி பலமானது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வீட்டில் பிறக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப அது சொன்னாங்க. நான் சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன் வாட்ஸ்அப்பில். யார் வீட்டிலனா பெண் குழந்தையை பிறந்திருக்கோ, கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு போதிக்கின்ற பொழுது கிருஷ்ண பகவானுடைய அறிவுரையில் எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் எல்லாம் பிறக்கின்றதோ அந்த வீட்டிலனா தெய்வ சக்தியினுடைய அம்சம் நிறைந்திருக்கின்ற அர்த்தமா. என்றைக்கு ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறப்பதை நின்று விடுகின்றதோ அங்கேயே தெய்வ சக்தி முடிவு பெற்றதுன்றது தான் அதோட அடிப்படை. அங்கிருந்தான் யுகத்தினுடைய அழிவு ஆரம்பிக்கின்றதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொன்னதாக இன்னைக்கு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் படித்தேன். அதுதான் ஒவ்வொரு பெண் சக்தியும் ஒரு வீட்டில் வந்து தெய்வ அம்சம் பண்ணிடுது. அதனால தான் பெண் குழந்தைகளை திட்டக்கூடாது, பெண் குழந்தைகளை கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, பெண் குழந்தைகளை தொடப்பத்தாலேயோ கையாலேயோ அடிக்கக்கூடாது, தவறான விஷயங்களை வந்து திட்டக்கூடாது, எச்சில் உமிழக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க. இது காரணம் என்ன? தெய்வம் நம்ம வீட்டில், அதுவும் குலதெய்வம்னா பெண் தெய்வமாக இருந்தால் அந்த குழந்தைங்க உடம்புல தான் வந்து உட்காந்துட்டு ரசிப்பாங்க, நம்மளை வீட்டுக்குள்ளே உட்காந்துப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பரம்பரையில் கன்னி தெய்வங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க. அந்த பெண்மையை நாம் இழந்து நிற்கிறோம். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்ற மகாகவி பாரதியார் சொன்ன அந்த கூற்றனா இன்றைக்கு பொய்த்து போகின்றது. அதனால தான் நம்ம இன்னைக்கு கலிகால முத்தி விட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கலி புருடனுடைய ஆதிக்கம் குறைந்து அந்த கலிகாலத்தினுடைய தன்மை மாறாமல் இருக்க, கெட்ட வழி மாறாமல் நல்ல வழி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் வலிமை வேணும். அந்த வலிமை யாரால் தர முடியும் என்று சொன்னால் வராகி அம்மா. யாரெல்லாம் வராகி அம்மா கும்பிடுறாங்களோ அவங்களால வந்து போற்றா ஒழுக்கம் புரியவே முடியாது. அவர்களால் ஒழுக்கமாக தான் வாழணும். ஒழுக்கமாக வாழ முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? வராகி அம்மா கும்பிட முடியாமல் திருப்பி வராகியை கோயிலை கொண்டு வச்சிடுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போற்றா ஒழுக்கத்தோட இருக்கோமோ கெட்ட சக்தி வரும். எவ்வளோக்கு எவ்வளோ போற்றக்கூடிய வகையில் ஒழுக்கமாக வாழ்வோமோ நான் மட்டும் இல்லை, நம்ம பரம்பரையே, நம்மளுடைய அடுத்த பிறவி கூட நமக்கு வந்து சிறந்த ஒரு தெய்வ சக்தி உள்ளவங்களா லக்ஷ்மி கடாட்சத்தோட நல்ல நிலையில் பிறப்போம். இந்த பிறவி மட்டும் இல்லை, அடுத்த பிறவியில் நல்ல பிறவியாக நம்ம பிறக்கணும். அப்படின்னா நமக்கு தெய்வ சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். தெய்வ சக்தி நம்ம உடம்புல இருக்கணும்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்பணும். வலிமை வராகி அதற்கு கொடுப்பாங்க, தன்னம்பி கொடுப்பாங்க. ஒரு நெம்புகோல், நம்ம தெய்வசக்தியோடு இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நெம்புகோலாக நாம் இருப்போம். இதுதான் இந்த தன்மை குடிப்பது யார் என்று சொன்னால் வலிமை வர. இன்னைக்கு பாருங்க, உங்கள் முகத்தில் முன்னாடி வந்து நிற்கிறேன். இன்னைக்கு நேரம் 14/5/2024 10:40 மணி அளவில் நான் உங்கள் முன்னாடி எவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசுகிறேன். மகாவராகி டிவி எங்களுக்கு கிடைக்கிறது. எத்தனை வாட்டி அழித்தாலும் திருப்பி மீண்டு வரும். அந்த ஃபினிக்ஸ் பறவை மாதிரி வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான், நமக்கு தன்னம்பிக்கை வளாகி. நம்ம யாருக்கு
யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கெடுதல் செஞ்சதில்லை, நம்ம யாரையும் நம்ம கெடுத்ததில்லை. நம்ம தொடர்ச்சியாக நம்ம கெடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு அது அழிவு நோக்கி போகிறாங்க. நம்மளுடைய கர்மா கழியறது. அதுதான் நம்ம கர்மாவிலிருந்து கரையேற்றுகின்ற ஒரு படகோட்டி யார் என்று சொன்னால் வராகி. அதற்கு காரணம் என்ன? வலிமை. நமக்கு கொடுப்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு பெண்ணும் போற்றக்கூடிய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அந்த வராகி அம்மாவை நினைக்கும் போது அவங்க அதீத சக்தியாக வருவாங்க.